வணக்கம் ராணி. வணக்கம்ண்ணா. ஸோ நினைக்கிறேன் ஒரு 3 நாளைக்கு முன்னுக்கு இங்கே தான் எனக்கு படத்தை அனுப்பியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், முந்த நாள் தான் படத்தை பார்த்தேன். ஃபுல்லாக படத்தை பார்த்து முடித்தேன். ஆக்சுவலி படம் வந்து 24 மினிட்ஸ் 28 மினிட்ஸ். பட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவருக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒரு படம் இல்லை அது கதையா? அந்த கதை நிறைய பக்கங்களில் போயிருக்கக்கூடிய ஒரு கதை, நிறைய ட்விஸ்ட் அதுக்கப்புறமா அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அண்டு படத்தை பற்றி சொல்லுங்களேன், ஒரு விஷயம் ஏதாவது. படம் எடுத்து ஆனால் ஒரு 3 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் பழைய படம் ஆயிடுச்சு. அதாவது படம் பழசான பல கதை 3 நாள் முன்னத்தில் பார்த்தீங்க. என்னென்னா அதுக்கு முன்னாடியும் நான் ஒரு லவ் ஃபிலிம்ஸ் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் அந்த சோஷியல் அவேர்னஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த படம் எனக்கு எழுதும்போதே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னா எனக்கு இந்த வெற்றிமாறன் படங்கள், பாலா படம், ரஞ்சித் துட்டு, மறை செல்வராஜ், இந்த மாதிரி உங்களோட படங்கள்லாம் எனக்கு நிறைய யோசிக்க வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து பிரம்மாண்டமாக எடுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம சமுதாயம், நம்மளை சுற்றி இருக்க நிலப்பரப்பு, இதுக்குள்ளேயே கதைகள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்படி அந்த ரோவாக ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அந்த மைண்ட் செட்டில் இது ஒரு சின்ன ஒரு கதையாக அந்த கடைசியில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் வச்சு எழுதுனது தான் அந்த கதை. அதுக்கு முதல்ல ஒருக்கா இப்போ நினைக்கிறேன் நம்ம 2 பேரும் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு படத்தோட பேரோ எதுவும் நம்ம ஒரு விவரமும் சொல்லாமல் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது ஒரு த ரூசென்ட். ஆமாம், நான் ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், தெரியும் எல்லாருக்கும். அது த ரூசென்ட் அப்படிங்கிற படம். அப்போ என்னென்னா மலையகம் அப்படிங்கும்போது அங்கேருந்து இதுக்கு நான் பார்த்த படங்களாக இருக்கட்டும், நானே உருவாக்கின படங்களாக இருக்கட்டும், மலையகத்தை வந்து காட்டின விதம் வந்து எல்லாருமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பாவத்துக்குரிய மக்கள், வறுமையாக இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கவலையாக பிரச்சனையாக இருக்காங்க. ஸோ இது மாதிரியே தான் காட்டியிருக்காங்க. ஸோ இதை அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணணும். அங்கே எல்லாமே இருக்குது, அங்கே ஃபன் இருக்குது. நான் சொல்கிறேன், அதே பெருந்தோட்ட மக்கள்கிட்டையும் அந்த வீரமாக இருக்கட்டும், அதுக்குள்ளேயும் க்ரைம் இருக்குது, எல்லா எமோஷன்ஸும் அதுக்குள்ளேயும் இருக்குது. அப்போ எல்லா ஜோனஸ்லேயும் அங்கே படம் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் சரி ஒரு கேங்ஸ்டர் மூடு மாதிரி ஒன்று. ஏன்னா எனக்கு கேங்ஸ்டர் படம் ரொம்ப பிடிக்கும். நான் பார்க்குற படம் ஆக்ஷன் மூவிஸ், கேங்ஸ்டர் படம் அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மூடில் இதையும் பேஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருந்தே ஒரு கதையை பண்ணால் நல்லாயிருக்குமேன்ட்டு ஐடியா பண்ணி பண்ணது தான். ஸோ அந்த எல்லோரும் பண்ணுற அந்த பரிதாபத்துக்குரிய நிலையை மாற்றி இங்கேயும் அந்த என்ன சொல்கிறது, இங்கேயும் கோவம் வரும், இங்கேயும் வெட்டு குத்தலாம் நடக்குது, இங்கேயும் கொலைகள் இருக்குது, இங்கேயும் க்ரைம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நிறைய அரசியல் இருக்குது, இதுக்கு பின்னுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதுகளை பற்றி கொஞ்சம் யாருமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள், ஆனால் பெருசாக இதை நோட்டீஸ் பண்ணாத விஷயங்கள். ஏன்னா பிரச்சனைன்னு எடுத்தாலுமே அங்கேருந்து பேசுகிறது இந்த பெருந்தோட்ட மக்கள் விட்டு 1000 ரூபா சம்பளம் பிரச்சனையும், என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற அந்த அவங்களுக்கு நடக்கிற அந்த சின்ன அந்த அதுகளே அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த டெம்ப்ளேட் வார்த்தைகளை மட்டுமே வச்சு தான் இவ்வளோ நாள் மீடியாவும் பேசியிருக்கு, இதுகளே இருக்குது. இது இல்லாமல் இதுக்குள்ளே உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சேன். இனி வர படங்களையும் நான் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, அதான் இப்போ நீங்கள் சொல்கிற நேரம் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், பல காலமாக மலையகத்தை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய 1 2 3 அப்படின்னு போடக்கூடிய சில டாப்பிக்கள் இருக்குது. வறுமை இருக்குது, பாத்ரூம் இல்லைங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும், படிக்கிறதுக்கு வசதி இல்லைங்கிற ஒரு விஷயம் வரும், அதுக்கப்புறம் இந்த 1000 ரூபா சம்பளங்கிற வரும். ஸோ இந்த விஷயங்கள் தான் படமாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லையாக இருக்கட்டும், எங்கேயுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயமா இருக்குது. பட் இதை தாண்டி அதுக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி க்ரைம் இருக்குது, காசு இருக்குது, வளம் இருக்குது, காதல் இருக்குது, இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக எந்த ஒரு இடத்துலையுமே பெரிய அளவில் யாருமே பதிவு செய்கிறதில்ல. மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு 4-5 விஷயங்களை தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக உள்ளுக்கு கொண்டு வர நேரம் இதை அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மை. ஏன்னா இதுக்குள்ளே மலைய மக்கள், ஏன்னா உங்கள் படத்துக்குள்ளே மலைய மக்கள் செய்யக்கூடிய சில தப்பான விஷயங்கள் கூட ரொம்பவும் அழகாக காட்டியிருக்கிறீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இடத்த பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அண்டர்லைனாக இருக்குது. தேயிலை இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட காலத்துகள்லேருந்து நான் பார்த்துருக்கிற விஷயம், இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேயிலை செடியை பிடுங்கி இடத்த பிடிக்கிறங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் நிறையவும் சொல்லியிருக்கிறீங்க. இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தாண்டி அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போ நம்மளுமே இப்போ ஒரு ஹீரோவுமே இப்போ இந்த காலத்தில் வந்து ரொம்ப நல்லவனாலாம் காட்டினா யாரும் பார்க்க மாட்டாங்க. அது எம்ஜிஆர் ரஜினி படத்தோடு சரி.
அப்படின்னா அவர் வந்து ரோட்டில் ஒரு நாய் போனால் உதவி பண்ணுவார், ஒரு பெரியவங்க போனால் கையை பிடிச்சி கூட்டு போவார். இந்த ஹீரோ டைப்பெல்லாம் இப்போ இல்லை. இப்போ ஹீரோவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரே டைப்பில் தான் இருக்கணும். யாருமே அந்த ஒயிட் ஷேர்ட்டில் காட்டினா யாருக்கும் பிடிக்குதில்ல. அவங்களுக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கெட்டதுன்னா நான் சொல்கிறது ரெண்டும் கலந்ததுன்னு ஒரு மனுஷன். ஏன்னா உலகத்தில் எந்த மனுஷனுமே எனக்கு தெரிஞ்சு ஒயிட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. அவனுக்குள்ளே எப்படியுமே நெகட்டிவ் கொஞ்சம் இருக்கும், பாசிட்டிவ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அது எந்த அளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோங்கிறது தான் விஷயம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே அந்த இது இருக்கும். அதே மாதிரி அந்த மக்களாக எடுத்துக்கிட்டாலுமே எல்லா மக்களுமே அதே மாதிரி தான். எல்லா சமூகமுமே ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த இப்போ சீன் வரும்போது தோட்டத்தை தள்ளினவனுக்கும் அது தெரியும். அதை பார்த்துட்டு இருந்தோம், அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அது கனெக்ட் ஆகும். ஸோ எனக்கு சரியாக தெரியல இது எப்படி போய் சேரும்னு எனக்கு ஃபஸ்ட்டாக நம்பிக்கை இருக்கல. பட் யோசிச்சிட்டோம், இதை பண்ணுவோம், மக்கள்கிட்ட கொண்டு போவோம், அவங்க அக்செப்ட் பண்ணாங்க இல்லையான்னு பார்ப்போம் தான். பட் அது விட்டு என்ன சொல்கிறது, அது விட்டு ரிசல்ட்ஸ் வந்து மக்கள் தியேட்டருக்கு வந்து அதை செலிப்ரேட் பண்ணதில் ரைட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரைட் எனக்கு அது நம்பிக்கை கொடுத்து ரைட் பண்ணலாம், நம்ம இங்கே எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அந்த படம். படத்தை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் இப்போ ஊரோட அழகு ஒரு சீனில், அதாவது அந்த அப்பாவும் மகனும் ஒன்றா சேர்ந்து போகிற நேரத்தில் ஒரு ட்ரோன் ஷாட்டில் அந்த ஊரோட அழகு நல்ல அழகாக எடுத்திருக்கிற ஒரு சீன் ஒன்று இருக்குது. அண்டு மலையம்ங்கிறது வந்து ஒரு அழகான இடம். பட் பொதுவாகவே அந்த அழகான ஒரு ஊரோட அழக படங்களில் காட்டுறது ரொம்ப குறைவு. ஏன் அது? இல்லை அதுவுமே இப்போ அதுவுமே எனக்கு வந்து என்னோட இந்த படத்தோட ஜானராக வந்து இதை வந்து அழகாக காட்டணுங்கிற என்ன சொல்கிறது, அதுக்கான சீன்ஸ் இருக்கலை. ஏன்னா இது ஃபுல்லாகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு இந்த படத்தில். ஸோ அதுக்குள்ளே நம்ம இப்போ அந்த அப்பா பையன் இருக்கிற அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் சாஃப்டான இடம். அப்படின்னா எமோஷன் வைஸும் சரி, கொஞ்சம் ஒரு சாஃப்டான ஒரு ஏரியா மட்டும், அது மட்டும். மற்றது எல்லாமே கொஞ்சம் ப்ரூட்டலாக பேசிக்கிறது அதுக்காக தான் இருக்குது. ஸோ அங்கே மட்டும்தான் நமக்கு அந்த அழகை காட்டுறதுக்கான ஒரே ஒரு ஸ்பேஸ் இருக்கும்போது அந்த இடத்துல மட்டும்தான் நான் அதை வச்சேன். ஸோ அடுத்தடுத்த படங்களில் ஏதாச்சும் என்ன சொல்கிறது, அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் அமையும் போது காட்டலாம். இன்னொன்று அதுவுமே எல்லாருக்கும் தெரியுதுனே, அதுவுமே நான் முதல் சொன்ன அதே விஷயம் தான். நுவரெலியா அழகான இடம், மலையகம் அழகான இடங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாரும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை காட்டுறதை விட நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு புதுசாக சில டாபிக்ஸை நம்ம படம் மூலியமாக கொண்டு வரது நல்லோன்னு நான் யோசிக்கிறேன். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ரைட் ஆல்ரெடி தெரியும். இதை நம்ம திரும்பியும் நம்மளே காட்டுறதுனால என்ன புதுசாக நடந்துட போகுது. ஸோ இப்போ இது வந்து இப்போ இங்கே கொழும்புல இதை ஸ்க்ரீன் பண்ணப்போனா இங்கே இருக்கவங்க யாருக்கும் தெரியல, இப்படி ஒன்று தோட்டத்தை தள்ளினவங்க இந்த இடத்த பிடிப்பாங்க, இந்த ஒரு சின்ன இடத்துக்கு இவ்வளோ பிரச்சனைலாம் நடக்குமா அப்படிங்கிறது வந்து இங்கே புதுசாக இருந்துச்சு. அப்போ இந்த படத்துக்கு அப்புறம் தான் இங்கே உள்ள நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கதே தெரிய வந்துச்சு, இதுக்கு முன்னுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதை தாண்டி இப்போ நீங்கள் இப்போ நான் படத்தை முந்தின நாள் தான் படத்தை பார்த்தேன். அதே சிமிலர் டைமில் ஒரு ஜாதி பிரச்சனைக்காக இந்தியாவில் ஒரு ஐடி பையனை கொலை செஞ்ச ஒரு விஷயம் அண்மையில் ஒரு கிழமையாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு லவ் பண்ண ஒரு பாய் கொன்ன ஒரு பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதே டைமில் இந்த பக்கம் நீங்கள் படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் கூட அதிகாரம், இந்த நிலம், இதெல்லாம் வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை என் கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி அந்த படத்துக்குள்ளே இருக்குதுல்ல. அதே நேரத்தில் அதில் ஒரு சீனில் அந்த அதிகாரம் செய்யக்கூடியவரே அங்கே வரக்கூடிய அந்த காவல் செய்யக்கூடியவருக்கு சொல்கிற, நீயும் ஒரு முதலாளிக்கு கீழே அடிமையாக தான் இதுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அவன் சொல்கிறத கேட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக இவங்க ரெண்டு பக்கத்தாலேயுமே ஒரு சமூகம் வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கப்பட்டு தான் இருக்குது. இப்போ இவர் சொல்கிற இடத்துலேருந்து இவரும் ஒரு கூட்டத்தில் தான் வச்சுருக்காரு, அந்த பக்கம் காவலாளி பக்கம் பார்க்குறது இங்கே இருக்கிற இன்னொரு சமூகமும் இவருக்கு கீழே கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டு பக்கம் இருக்கிறதையும் சொல்லணும்னு விருப்பப்பட்டது என்ன அக்கா? இல்லாதான் இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படிங்கும்போது நம்மளால் ஒரு தரப்பு பக்கம் மட்டும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் சொல்கிறேனே ஒரு ஏதோ ஒரு க்ரைம் நடக்குது, ஒரு கொலை நடக்குது அப்படின்னா கொலை செய்யப்பட்டவன் அப்படின்னா செத்தவன் பக்கம் கவலை இருக்கும், ரைட், அவன் குடும்பம் கஷ்டப்படும், அழுவும், எல்லாம் ஓகே. இவன் கதையை மட்டும் நம்ம சொல்லிட்டு போகக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராகவும் சரி, கிரியேட்டராக நான் வந்து அவன் ஏன் கொலை பண்ணியிருப்பான், அவன் ஒரு மனுஷன் தானே, இவன் மாதிரியே அவனும் அதே மாதிரி ஏன்னா யாருமே பிறந்தோன்னே கொலை பண்ணணும்னு வரப்போகிறது இல்லை. ஸோ அவன் ஏன் பண்ணியிருப்பான், ஸோ அவனுக்கு அது ட்ரிகர் பண்ணுது என்ன, சைக்காலஜிக்கலாக ஏன் அவன் அதை அப்படி ஒரு மைண்டுக்குள்ளே போனான், கொலை பண்ணுற அளவுக்கு அவனுக்கு என்ன நடந்துச்சு, ஸோ அவனுக்கு நடந்தது என்ன. ஸோ அவங்க பக்கம் நான் சொல்கிறது, ஒரு படத்தில் வந்து இதை ஒரு டாப்பிக்கை பேசும்போது ரெண்டு பக்கமும் பேசிட்டோம்னா மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க எது சரிப்பில்லை. நம்ம வந்து ரெண்டையும் எடுத்து வைக்கிறோம். ஏன்னா நான் வந்து
ஒரு ஜட்ஜ் மாதிரி இது தான் சரி, இது தான் இனி அப்படின்னு நான் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி வைக்கக்கூடாது படத்தில். வைக்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆள் இல்லை, அந்தளவு எனக்கு கிளாரிட்டியும் இல்லை. ஸோ எனக்கு ரெண்டு விஷயமுமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இதுவும் இருக்குது, இப்படியும் சொல்கிறாங்க, இப்படியும் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டையும் பற்றி நான் வந்து டிஸ்கஷனுக்கு விட்றேன். இதை பற்றியும் பேசுகிறேன், அதை பற்றியும் பேசுகிறேன். ஸோ அது வந்து இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க தானே. ஏன்னா அப்போ உங்களுக்குள்ளே ப்ரொசஸ் பண்ணுவீங்க, இது சரியா இது சரியா. இப்போ இந்த ரெண்டில் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நான் டிஸ்கஷனுக்கு விடுறேன், மக்கள் முடிவு பண்ணிக்கட்டும் அதில் எது சரி இப்போ இல்லைன்ட்டு. அப்போ நம்ம ஒரு பக்கம் மட்டும் பேசுகிறது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன் எதுலேயுமே. அந்த அதே மாதிரி அந்த அந்த அது சொல்லப்பட்ட விஷயம் மாதிரி, அதாவது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்துக்கு கீழே அடங்கி இருக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள் இன்னுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குதா? கண்டிப்பாக அது வந்து வேறு ஊரில் வேறு சமூகத்தில் வேறு பேரால் அது இருக்கலாம். சில இடத்துல அது மதங்கள் பேரால் இருக்கலாம், சில இடங்களில் அது ஜாதி பேரில் இருக்கலாம், இனத்தின் பேரில் இருக்கலாம், மொழியின் பேரில் இருக்கலாம், ஒரு சில இடங்களில் பணத்தின் பேர்லையும் இருக்கலாம். அப்போ எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தன் கீழே ஏதோ எல்லாருமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து அந்த 100% ஃப்ரீடம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கான்னு எனக்கு தெரியலை இப்போது. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்கிறதும் இருக்குது, அதே மாதிரி நமக்கு கீழே ஒருத்தனை வச்சுக்கணுங்கிறதும் இருக்குது. ஓகே, ஈவன் என்ன சொல்கிறது, நான் அந்த சில வறுமையில் இருக்கிறவங்க, ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க கூட சில இடங்களில் நாய்களை வளர்ப்பாங்க. நான் அதை கூட வந்து வேறு மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கிலையும் அவங்க கை கட்டி இருக்கிற இடத்துல அவங்க சொல்கிறத கேட்க ஏதோ ஒரு ஜீவன் தேவைப்படுது அவங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் அவங்க நாய்களை வளர்க்குறாங்களோன்னு எனக்கு தோணுது சில பேர். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய நான் கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணுறதுலையும் நான் யோசிக்கிறதுலையும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நான் யோசிக்கும்போது அந்த ஒரு இது எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அடக்குமுறை, அதிகாரம், ஏதோ ஒரு இடத்துல பவர், அதுதான் எண்ட் ஆஃப் த டே. அது என்ன பவர்னு தெரியல, அது அரசியல் பவராக இருக்கலாம், காசு நிறைய இருக்கலாம். பட் எல்லாருக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம அதுக்கு மேலே தேடுற காசு எதுக்காக இருக்க போகுது? அந்த பவருக்காக தான் இருக்க போகுது. அந்த ஒரு பவரை தேடல் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எடுத்த படத்தோட அந்த அந்த ப்ரிவ்யூ ஷோ அதுகளெல்லாம் பார்க்குற நேரம் ஒரு ஒரு கணிசமான அளவு க்ரௌட் பெரிய அளவில் வந்ததுகளை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ மலையகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலி கொழும்பா இல்லாட்டி யாழ்ப்பாணமாங்கிறதெல்லாம் விட்டு ஸ்பெஷலி மலையகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 இலங்கையில் எடுக்கப்படக்கூடிய அப்படி இல்லைன்னு சொன்னால் மலையகத்தில் எடுக்கப்படக்கூடிய ஒரு படத்துக்கான ரெஸ்பான்ஸ், அதாவது வரவேற்பு எந்தளவு தூரத்துக்கு இருக்குது சாதாரணமாக? எனக்கு முன்னாடி பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி பொதுவாக நான் இதுக்குள்ளே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது எனக்கு பயம் மட்டும்தான் கொடுத்தாங்க. எல்லாம் இங்கே எல்லாம் வரமாட்டாங்க, யாரும் தியேட்டர்லாம் போயலாதடா, யாரா பார்க்க போகிறா, யூடியூப் போடுறதே பெருசாக தான் பார்த்தாங்க. யார் பார்க்க போகிற, வியூஸ் வருமா உனக்கு, இது ஏன் பண்ணுற இந்த ஃபீட்? ஏன்னா இப்போ வரைக்குமே இருக்குது, இது பாசிபிள் இல்லை, எதை தொட்டாலுமே பாசிபிள் இல்லை, நெகட்டிவிட்டி மட்டும்தான் நமக்கு. அது செய்யாத, நடக்காது, வராது, முடியாது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு என்னென்னா, இப்போ நானுமே இப்போ நம்ம வந்து இந்தியன் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம், நமக்கு அந்த ஸ்டாண்டர்டில் நமக்கு நம்ம நாட்டு பாட்டு ஒன்று வந்தால் கண்டிப்பாக அதையும் நம்ம கேட்க தான் போகிறோம், அதுவும் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி தான் படமும், நம்ம கதைகளை நம்ம இங்கேருந்து சொன்னாலும் அந்த படத்துக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நம்ம அந்த அவங்களோட விஷுவல் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, தியேட்டருக்கு அவங்க ஏன் வராங்க, அவங்கள்ட்ட லைஃப்பை அப்படியே உட்காந்து கவலைப்பட்டுட்டு போகிறதுக்கு அவங்க இல்லை. அவங்களுக்கு தியேட்டருக்கு வராங்க, அவங்க கதையாக இருக்கணும், ஆனால் அவங்க அதுக்குள்ளே ஒரு அந்த ஒரு பிரம்மாண்டம் ஒன்று இருக்கணும். சம்திங் அவங்களுக்கு வந்து அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த என்கேஜிங் இருக்கணும், அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே அவங்கள வந்து அவங்களால முடியாத ஒன்று ஸ்க்ரீனில் ஒருத்தன் எவனா செய்யணும். அதுதான் மக்கள் விட்டு சைக்காலஜிக்கலாக நான் பார்க்குறேன். அப்போ ஸோ அதை நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னா ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுக்கு ரிசல்ட்ஸ் தான் த ரூசன் படத்தோட சக்ஸஸ். ஏன்னா நான் ராகலையில் போட்டப்போ 2 நாள் ஃபுல்லாக கண்டினியூவாக 13 ஷோ 12 ஷோ தான் பிளான் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ஷோவும் போட்டு 13 ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆனிச்சு. ஸோ அது எல்லாமே நான் இருக்கிறது டவுனில் தான். பட் என்னோட டவுனில் பழகிற கூட்டம் வந்தது வந்து ஒரு 20% கூட இருக்காது. மிச்சம் 80% வந்து அந்த டவுனை சுற்றி இருக்கிற அத்தனை எஸ்டேட்டில் இருக்க எல்லா மக்களும், ஈவன் என்னை தெரியாதவங்க கூட எங்கேயோ ராகலையில் எடுத்த படம்னு போகுதான், ராகலை தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆள் நல்லா இருக்குன்னு சொல்லி, ஒரு ஆள் பக்கத்து வீட்டுக்கு போய் சொல்லி போய் பாருங்கள் அப்படி சொல்லி அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகி வந்தது தான் அந்த க்ரௌடு. ஸோ அது நம்ம சரியாக அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டோம்னா, நம்ம சரியாக பண்ணாமல் அவங்க பார்க்க வரலன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டான ப்ராடக்டை பண்ணிட்டோம்னா கன்சியூமர்ஸ் இருக்காங்க. ஸோ கன்சியூமருக்கு என்ன தேவைங்கிறத சரியாக நம்ம டெலிவர் பண்ணிட்டோம்னா சரி. நான் இதைத்தான் பண்ணுவேன், இதை பாரு, நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது.
அதோட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் எடுத்து 3 வருஷம் ஆகுது, அதாவது 22 ஷூட் பண்ணி 2022 நீங்கள் ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்களா அந்த படம்? 2023 தான் ரிலீஸ் பண்ணேன். எனக்கு ஒரு வருஷம் ஆனிச்சு எனக்கு அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிக்கல. இல்லை முடிச்சு எனக்கு ஒரு வருஷம் ஆனிச்சு தேட்டருக்கு கொண்டு போகிறதுக்கான டிலே, அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் அந்த ப்ரொசஸுக்குள்ளே. பட் ஆனால் 23ங்கிறது கூட நாடு வந்து பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கக்கூடிய காலம் இல்லை. பட் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் நீங்கள் ரிலீஸ் பண்ண படம் வந்து ப்ராஃபிட்டபிளாக போயிட்டு, ஆமாம், நீங்கள் போட்ட காசுக்கு அதிகமாகவே நீங்கள் காசும் எடுத்திருக்கிறீங்க இல்லையா அந்த படத்தில் இருந்து. நீங்கள் உங்கள் சொந்த காசை போட்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்கிறீங்க. அந்த ராகலையில் அந்த ஓடின அந்த ஷோஸ்லேயே உங்களுக்கு நீங்கள் போட்ட காசுக்கு எல்லாமே கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுல்ல அந்த படத்துக்கு. ஸோ அப்போ ஒரு படம் எடுத்து காசு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஒரு படத்தை எடுத்து காசு எடுக்கலாங்கிறதுக்கு. பிறகு அதுக்கப்புறம் அது இங்கே நீங்கள் கொழும்பில் 2 ஸ்க்ரீனிங் செஞ்சீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனிங்க்கு எல்லாத்துக்குமே அந்த காசு பெரிய லெவலில் உதவி செஞ்சுருக்கு. ஸோ இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு படத்தை எடுத்து ஸ்ரீலங்காவில் அதுவும் ஒரு 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 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ப்ராஃபிட் எடுக்கலுமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாரையும் கேள்விப்பட்டதும் இல்லை, யாரும் சொன்னதும் இல்லை. ஷார்ட் ஃபிலிமில் ப்ராஃபிட் எடுத்தவங்க யாரையும் நான் பார்த்ததில்லை, எனக்கு தெரியல, இருக்கிறாங்களா இருக்கும், பட் எனக்கு தெரியாது. பட் இது எப்படி சாத்தியமாச்சு? இல்லைண்ணா, இப்போ எண்ட் ஆஃப் த டே என்னென்னா, நம்ம இது ப்ரொஃபஷன் வந்துட்டோம், அப்போ இதில் தான் நம்ம வருமானம் தேடி ஆகணும். இதை விட்டுட்டு நமக்கு வேறு வேலை தெரியாது, இனி நான் போய்ட்டு வேறு வேலை பண்ணவும் இயலாது. ஏன்னா 8 வருஷம் இதுக்கு நான் எஃபர்ட் போட்டேன். ஸோ இதுலேருந்து நம்ம சல்லி சம்பாரிச்சும் ஆகணும். இப்போ எவ்வளோ நாளைக்கு நம்ம யூடியூப்பில் ஃப்ரீயாக இந்த படத்தை நம்ம எடுக்கிற ஷார்ட் ஃபிலிமை போட்டுக்கிட்டு இருக்க போகிறோம். இன்னொன்று எல்லா ஷார்ட் ஃபிலிமையும் தேட்டரில் போட்டேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு 2வது படமே நான் தேட்டரில் போட்டுக்கலாம், திசையறிந்துன்னு ஒரு படம் பண்ணேன். பட் எனக்கே அது பயமாயிடுச்சு, இது தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா சில படங்கள் தான் தேட்டருக்குன்னு பண்ணக்கூடிய படங்கள், இது அந்த தேட்டருக்கான மூமெண்ட்ஸ் இருக்குது, இது தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகணும், இது நம்பினால தான் நான் போட்டேன். ஆனால் இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது காசாக இது வந்து பெரிய ஒரு வருமானம் தரும்லாம் நான் நினைக்கல. பட் எனக்கு 2 மைண்ட் செட் தான் இருந்துச்சு. ஒரு தேட்டருக்கு எனக்கு ஒரு சில லட்சங்கள் எனக்கு கேட்டாங்க, அதை நான் கொடுத்துட்டேன். படத்தோட செலவு எல்லாம் போக என் மைண்டில் 2 விஷயம். நான் எப்போயுமே எதுவும் பண்ணுறதுன்னா இதில் மேக்ஸிமம் போனால் எக்ஸ்ட்ரீம் என்ன போகும், ரைட், எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் ஆகும், இவ்வளோ வரும், ரைட், ஓகே. இது ஒரு இருக்கிறதுலே மோசமான நிலை என்னவாக இருக்கும், எந்த ஷோவுமே யாருமே வராமல் ஒருத்தர் கூட அதை பார்க்காம போகணும். அப்போ போனால் எனக்கு எவ்வளோ நஷ்டமாகும், ரைட், இத்தனை லட்சம் நஷ்டமாகும், ரைட், இதுக்கு நான் ரெடி போடுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் போட்டேன். ஆனால் அது அப்படியே நான் எதிர்பார்த்தேன், மற்ற பக்கம் தான் நடந்துச்சு. எக்ஸ்ட்ரீமில் என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துச்சு. ஸோ இது வந்து இப்போ அதுக்கு அடுத்தும் இந்த படத்தை நான் வந்து யூடியூப் போடலை, ஓடிடி தான் போட்டிருக்கேன். பட் எனக்கு யூடியூப்பில் போட்டிருந்தேன், இந்த நேரத்துக்கு எனக்கு அதில் ஒரு 20,000 வியூஸ் வந்திருக்கும். பட் ஓடிடி போட்டு எனக்கு ஒரு 10 பேர் கூட பார்த்தாங்களான்னு தெரில, ஏன்னா அது அந்த ப்ரொசீஜருக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் நான் அதை போட்டதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷன், எனக்கு அடுத்து வர என்னையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குற சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்க நாளைக்கு வீட்டில் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன், இந்த ஃபீல்டுக்குள்ளே போக போகிறேன், நீ என்ன தான் இருந்தாலும் அப்பா அம்மாவோட பயம் என்ன இருக்குன்னா, எப்படிடா காசு தேடுவேன், ஏன்னா காசு தான் இன்றைக்கி எல்லாமே. ஸோ நீ எப்படி காசு தேடுவே, இதை வச்சு எப்படி காசு தேடுவேன்னா, அவங்களுக்கு ஒரு வழி இருக்குது, சும்மா நீ போட தேவையில்ல, ரைட், அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா சரி வாங்கிட்டு நீ படத்தை காட்டலாம், அட்லீஸ்ட் நீ போட்ட காசு சரி இதில் எடுக்கலாம். இதில் வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை வந்து செட் பண்ணி, ஏன்னா எனக்குமே ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தேட்டரில் போடணுன்னு ஆசை இல்லை. ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர்ஸோ அதுக்கான சோர்ஸஸோ நம்மக்கிட்ட அப்போது இருக்கலை. ஸோ அந்த டைமில் இது ஷார்ட் ஃபிலிம் தான் நம்மகிட்ட இருக்குது, இதை போட்டு பார்ப்போன்னு போட்டது தான். ஸோ அதுக்கப்புறமும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்ட்டு படம் தியேட்டருக்கு வந்திருக்கு, எனக்கு முன்னுக்கும் போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையவே வந்திருக்கு, என்னோட நுவரெலியாவிலே நிறைய படங்கள் தியேட்டருக்கு வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் தெரிஞ்சிருச்சு, ரைட், இப்படி எடுத்து இப்படி போட்டால் இதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்கமுக்கான ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாத்தையும் யோசித்து பண்ணது தான். ஓகே. ஒரு ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு டிரெக்டர் ஆஸ்பெக்டில் பார்க்குற நேரம் பொதுவாகவே படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேடுறதுங்கிறது அது ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு நாட்டில் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. பட் பொதுவாக என்ன ரீசனுக்காக கூடுதலாக இவங்க அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே ப்ரொடியூசர்ஸ் வாரத்துக்கு பெரிய அளவில் விருப்பப்படுறாங்கல்ல, அதுவும் குறிப்பாக தமிழ் படங்களுக்கு? இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு தமிழ் படம் பண்ணால் இவ்வளோ, ஏன்னா என்ன தான் இருந்தாலும் காசு போடுறவர் வந்து சினிமாவை வளர்க்கணும், நம்ம ஆர்ட்டுக்கு உழைக்கணும், அந்த மைண்ட் செட் இயக்குனருக்கு இருக்கும், ப்ரொடியூசருக்கு சில வேலைகள் இருக்கும். பட் மெயினாக ஒரு ப்ரொடியூசருக்கு என்னவாக இருக்குன்னா, இது ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட் தான். நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதுக்கு போட்ட காசில் இவ்வளோ வரும். அவர் யோசிப்பார், இப்போ இதுக்கு ஒரு 1 கோடி ரூபா போடுறோன்னா இதுக்கு போட்டால் எவ்வளோ, இதையே நான் வேறு பிஸ்னஸ்க்கு போட்டால் எவ்வளோ. அப்போ அவருக்கு இதை விட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்போ இதெல்லாம் விட்டுவிட்டு அவர் இங்கே போடணும்னு தான் யோசிப்பார். அப்போ அவர் இங்கே போடாததுக்கு ரீசன் என்னென்னா, இதுக்குள்ளே இருக்க டிஃபிகல்ட்டிஸ், இதுக்குள்ளே பண்ணுற டிலே, இதுக்கு அது படத்தை காசை வாங்கிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸை வந்து என்ன சொல்கிறது, நல்ல எண்ணத்தில் வாரவங்களையும் இடையில சில பேர் மறைச்சி அந்த காசை வாங்கி
படத்தை பண்ணாமல் இடையில ட்ராப் பண்ணி அது ரிலீஸ் ஆகாமல். ஸோ அதுலேயே அவர் 10 பேருக்கு சொல்லிடுவார், நம்பி காசு நான்லாம் போட்டு எல்லாம் போச்சு, நீ எல்லாம் போட்டாதன்ட்டு அவர்கிட்ட சர்க்கிளுக்கு சொல்லிடுவார். இப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அது அப்படியே அது ஒரு இதாகவே மாறிடுச்சு, ஒரு மித்தாவே மாறிடுச்சு. ஸ்ரீலங்காவில் ப்ரொடியூசர் வந்து காசு போட்டால் திரும்ப வராது அப்படிங்கிறது. ஆனால் வரும் அப்படிங்கிறத நான் அடுத்த படத்தில் ப்ரூவ் பண்ணுவேன். ஸோ மலையத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த இப்போ நீங்கள் ஒரு 8 வருஷங்கிறீங்க, அப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இந்த இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்க நான் பார்த்துருக்குறேன். சில பேர் சத்தமே இல்லாமல் போயிட்டு இந்தியாவில் வேலை செய்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, சிங்கள ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த இந்த ஃபீல்டில் நடிக்க வாரது அப்படிங்கிறது பெரிய அளவில் எல்லாருக்குமே இருந்தாலும், இந்த பின்னுக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ தூரத்துக்கு கூடி இருக்கு, இல்லாட்டி குறைஞ்சிருக்கு, இல்லாட்டி இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க அதிகரிச்சிருக்கிறாங்க? இல்லைண்ணா, இப்போ வந்து அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து நல்ல என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாலிவுட்டுக்கு பண்ணுற அளவுக்கு ஸ்டாண்டர்டான டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்காங்க. நான் சொல்கிறேன், கேமராமேனாக இருக்கட்டும், லைட்மேனாக இருக்கட்டும், மற்ற எடிட்டராக இருக்கட்டும், சவுண்ட் மிக்சிங், அது மற்றது மியூசிக் டைரக்டர்ஸாக இருக்கும். இங்கே வந்து அந்த டெக்னீஷியனாக அந்த 24 கிராஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணிட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறது, தனிப்பட்ட துறையில் அவங்களோட அந்த இது அந்த 24 கிராஃப்டில் இது தான் என்னோட கிராஃப்ட்டுங்கிறத சூஸ் பண்ணி அதில் மட்டுமே அவங்கள்ட்ட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அவங்கள்ட்ட சவுண்ட் மிக்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட். ஆனால் அவங்களுக்கான அந்த கிராஃப்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை உருவாக்குறது ஒரு படம் தான். ஓகே, அந்த படம் நடந்தால் தான் அவங்க யாருன்னு அவங்க காட்டலாம். ஓகே, ஆனால் அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ உங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட மியூசிக் செஞ்சவரோட பேர் பார்த்தேன், ஹெக்ஸிஸ் ஏதோ. ஹெக்ஸிஸ். யார் அவர்? நான் இதுக்கு முதல் இல்லை, அவரும் நம்ம டீமில் ஒருத்தர் தான். அவர் பூண்லையில் இருக்கார், என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறது தான். அவரும் இது நான் சொன்ன அதே விஷயம் தான். அவருக்கு மியூசிக் தெரியும், சவுண்ட் மியூசிக் தெரியும், வாய்ப்புக்காக காத்திருந்தார். இந்த படம் வந்துச்சு. இப்போ நீங்கள் பேசுகிற அளவுக்கு அது நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு 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 ப்ராஜெக்ட் நடந்தால் தான் அவங்க யாருன்னு காட்டலாம். இப்போ நான் ஒரு ஆக்டர்னு இந்த படத்தில் நானே என்னை நடிக்க வச்சுக்கிட்டனால தான். இப்போ நான் ஒரு டிரெக்டர்னு நானே என்னை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டனால தான் காட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி அந்த விஷயம் நடக்கணும். அது நடந்தால். அவரோட ஃபர்ஸ்ட் படமா இது? இல்லை, அவர் ஸ்டார்டிங்கில் என்னோட இதுக்கு முன்னாடி பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்காரு அவர். ஓகே, இல்லை, ஏன்னா அது மியூசிக் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில இடங்களில் தனியாக தெரியுது. அதனால அது பயங்கரமாக ஒர்க் பண்ணும். மியூசிக்கெல்லாம் நம்ம இப்படி தான் வேணும். அவர் ஹரிஷ் ஜெயராஜ் ஃபேன். எனக்கு இதில் சந்தோஷ் நாராயணன் மாரி தான் எனக்கு அந்த ஃப்ளேவரில் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு சீனுக்கும் நம்ம அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்துவம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு தனித்தனியாக ஒர்க் பண்ணும் ஒவ்வொன்றும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ அடுத்து ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்கல்ல, அதை பற்றி கதைக்கலாமா? இல்லை அது இல்லை, கதைக்கலாம். நான் ஹீரோவை பண்ணுறேன், ரைத்தான ஒரு மூவி. அதை அனௌன்ஸ் பண்ணிட்டோம், பூஜையெல்லாம் போட்டாச்சு. கூடிய சீக்கிரம் ஷூட் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இயர் மாதிரி அது ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதில் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் எடிட்டிங் இதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் ஜஸ்ட் ஒரு ஆக்டராக மட்டும் போயிட்டு நடிச்சுட்டு வர போகிறேன். ஓகே. யார் டிரெக்ட் பண்ணுறா படத்தை? ஒனாசியஸ்னு ஒரு டைரக்டர், ஒனாசியஸ் பெர்னாண்டோ. இந்தியாவில் இருக்கிறவரா? ஸ்ரீலங்கன் தான் அவர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் படம் ஒன்று ஃபஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறாரு. ஓகே. ஸோ கதை கேட்டேன், கதை பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக அது தியேட்டரிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ இங்கே இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஷூட்டும் இங்கேயும் மிச்சம் இந்தியாலேயும் அப்படி தானே இருக்குது? இல்லை, ஸ்கெடியூல் இன்னும் போடலை. அப்படின்னா இங்கே ஒரு ஸ்கெடியூல் பண்ணோம். இந்தியாலேயும் ஷூட் இருக்குது, மற்றது ஓவர்சீஸ்லேயும் சில ஷூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சரியாக எனக்கு அதுக்கான இதுகள் சொல்லலை. ஸோ ஓவராலாக இந்த தமிழ் சினிமா அப்படிங்கிற நம்மளோட இங்கே இருக்கக்கூடிய இந்த சினிமாவோட க்ரோத், இப்போ நீங்கள் இங்கே எடுக்கிற மற்ற படங்களும் பார்க்குறீங்கள, படங்கள் ரிலீஸ் ஆகுதுல்ல, அது எந்தளவு தூரத்துக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும்? இல்லை, என்னென்னா இப்போ என்ன நான் பார்த்துருக்குறேன் சில நேரங்களில், இல்லை, ஒரு ஆளை வளர்க்குறதுக்காக நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது ஒன்று. பட் ப்ரொடக்ஷன் வைஸ் சில படங்கள் பார்க்குறதுக்கு உண்மையிலே அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இல்லை. இருந்தாலும் அவரை என்கரேஜ் பண்ணணுங்கிற காரணத்துக்காக சில பேர் இல்லை படம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குன்னு அப்போ அந்த மித்திலேயே அவர் வாழ்ந்து முடித்தோன்னே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவர்கிட்டருந்து அதை விட பெட்டரான ஒரு ப்ரொடக்ஷன் வருது இல்லை அதுக்கப்புறம். அப்போ ஓவராலாக பார்க்குறவங்களுக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுது. நான் என்ன சொல்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன், படத்தில் ஆக்சுவலி ஆரம்பத்திலே பிரச்சனை இருந்துச்சுன்னா, நான் சொல்லலை பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்லணும், பட் டிரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் இண்டஸ்ட்ரியாக இது வளரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஏன்னா பர்சனலாக நான் சில படங்கள் பார்த்துருக்கேன், அந்த படங்கள் சரியில்லை. பட் அது ஆனால் பெருசாக யாருமே வெளியில் சொல்ல விருப்பப்படுறதில்லை. நான் அவரை
டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்ட்டு பட் அது என்ன நடக்குதுன்னா ஓவராலாக இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கு பிரச்சனையாக மாறிடும். இல்லை அது என்னென்னா அதுவும் அப்படி தான். நானுமே இப்போ என் படம் நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் என் படம் எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லாட்டி நான் வந்து இப்போ கூட இப்போ 3 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி இப்போ பேசணும்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது. நான் பண்ணியிருக்காட்டி ஒழுங்காக பண்ணியிருக்காட்டி. ஸோ அந்த நம்பிக்கையும் நான் கொடுத்தது இல்லை. இவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க ரைட் நல்ல படம் தான் போல். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் தியேட்டருக்கு போயிட்டு என் படத்தையும் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இந்த ரூசன் நான் தியேட்டரில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு எனக்கு பேச முடியல, பயமாயிருச்சு. நாளைக்கு காலையில் இதை வந்து ஆக்கள் பார்க்க போகிறாங்களே, என்னடா பண்ணி வச்சுருக்கோம், அரை ஹவர் போதுமா, அரை ஹவர் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டு குழம்பிடுவானுங்களா, என்ன நடக்கும் ஒன்றுமே புரியல. சரி முடிவு எடுத்துட்டோம், ரிஸ்க் எடுக்காமல் அடுத்த ஸ்டெப் போக இல்லாதுன்ட்டு எடுத்தது தான். ஆனால் இந்த இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, படம் பண்ணுறது வந்து யாருக்குங்கிற ஒரு கிளாரிட்டி வேணும். இப்போ நான் படம் பண்ணுறது வந்து விமர்சகர்களுக்கோ ஏன் மாதிரியே இருக்க சக கலைஞர்களுக்கோ இல்லை, அவங்களுக்கும் தான், அவங்க பார்க்கட்டும். ஆனால் நம்ம ஒரு கிரியேட்டராக நம்ம ஒரு இன்டென்ஷன் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பப்ளிக் தானே. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம கொண்டு போகிறோம் படத்தை. ஸோ இங்கே இல்லை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா விஐபி ஷோ ப்ரீமியர் ஷோன்ட்டு இப்போ தெரிஞ்ச இந்த என்ன சொல்கிறது இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களையே கூப்பிட்டு இன்ஃப்ளூயன்சஸ் இவங்கள வச்சு இவங்களே அந்த படத்தை இவங்க மட்டுமே பார்த்து அந்த படம் அதோடய முடிஞ்சுது அந்த ஸ்க்ரீனோடைய. இது பொதுமக்களுக்கு போகிறதே இல்லை. இப்போ நான் ஒரு பொதுமக்களாக நான் ஒரு பப்ளிக் ஆடியன்ஸாக நான் வந்து ஸ்ரீலங்கன் படம் நிறைய எனக்கிட்ட வந்ததில்லை. நான் பார்க்க தயாராக இருக்கேன். ஆனால் நான் இருக்க ஊரில் என் தியேட்டருக்கு வந்ததில்லை. நான் இருக்க ராகலையிலையோ நூறலியாலேயோ அந்த படங்கள் எனக்கு என்ன வந்து சேர்ந்ததில்லை. வந்தால் தானே நான் போய் பார்ப்பேன். இப்போ இவங்க பப்ளிக்கை டார்கெட் பண்ணணும். பப்ளிக் தான் சொல்லணும் இது நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா ஒரு ஃபில்ம் மேக்கராக நான் 208 ஃபில்மை பார்க்கும்போது எனக்கு குறை தெரியும். ஏன்னா எனக்கு கிராஃப்ட் தெரியும். எனக்கே என் படத்தில் இப்போ நீங்கள் ரூசெண்டை பற்றி நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஸ்க்ரீன் ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்னென்ன குறை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா என் படத்தில் இருக்க எவ்வளோ மிஸ்டேக்கும் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு நான் வந்து கிளாரிட்டியாக இருக்கணும், இது இவ்வளோ தான், இதுக்கு மேலே இது புஷ் பண்ணக்கூடாது, நம்ம தலைக்கு எடுத்துக்கக்கூடாது, இந்த புகழெல்லாம் அந்த ஒரு இதோடு முடிச்சுக்கணும் சந்தோஷத்தோடு நம்ம அடுத்த. ஏன்னா அதனால தான் நான் இப்போ 2 வருஷமாக வேறு எதுவுமே பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா அது கொடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. நாளைக்கு என்னை நம்பி காசு கொடுத்து தியேட்டருக்கு வரப்போகிறாங்கன்னா அவங்களுக்கு நான் சரியான ப்ராடக்டை கொடுக்கணும். இந்த ரூசன் பத்தாது. அது ஏதோ அந்த டைமில் நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டாங்க, ட்ரெண்ட் ஆகிடுச்சு, ரைட் ஓகே. பட் அதுக்காகவே எனக்கு ரூசன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கே இல்லாது. திரும்ப அரை ஹவர் படத்தை எடுத்து எனக்கு அவங்கள ஏமாற்றிட்டு இருக்கே இல்லாது. ஸோ அவங்களுக்கான அரை ஹவர் படம்னா நான் டியூரேஷன் வைஸ் கூட்டணுங்கிறது மட்டும் சொல்லலை, ஸ்டாண்டர்ட் வைஸ் கதை வைஸ் நான் ஒரு ஃபில்ம் மேக்கராக இம்ப்ரூவ் ஆகணுன்ட்டு நான் எடுத்துக்கிட்ட டைம் தான் இந்த 1.5 வருஷம் 2 வருஷம். இப்போ தான் நான் அடுத்த படத்துக்கான ஸ்கிரிப்டே முடித்து ரெடி ஆகியிருக்கேன் ஒரு ஃபீச்சர் ஃபில்ம் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இதை தாண்டி இப்போ சிங்கள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிங்கள இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவில் சேஞ்சஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் தியேட்டருக்கு யாரும் வராமல் இருந்த காலம் போயிட்டு இப்போ ரீசெண்டாக தியேட்டருக்கு பெரிய அளவில் க்ரௌட் திரும்ப வர அளவுக்கு அவங்களோட படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்மளோட தமிழ் படத்தை எடுக்கிறவங்க நிறைய பேர் அந்த சிங்கள ஆடியன்ஸை பெரிய அளவில் கன்சிடர் பண்ணுறது இல்லை படங்கள் எடுக்கிற நேரத்தில். பட் ஆக்சுவலி அவங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு க்ரௌட் தானே நமக்கு இல்லையா? அது ஏன் எப்பயுமே நெக்லெக்ட் ஆகிட்டே போகுது நம்மள்ட்ட இருந்து? ஏன்னா அவங்க ஒரு ஆர்ட்டாக அவங்க அந்த படத்தை பார்ப்பாங்க, ப்ளஸ் அவங்களுக்கும் போகிற அளவுக்கு தமிழ் படங்கள் தமிழ் புரிகிற அளவுக்கு இருக்குது. சப்டைட்டில் கீழே போடலாம், அது வேறு விஷயம். பட் தமிழ் புரிஞ்சு படம் பார்க்குற அளவுக்கு இருக்கிறாங்க. பட் அந்த ஆடியன்ஸை விட்டுட்டு தான் கூடுதலாகவே இங்கே படம் எடுக்கிறாங்க. அது நினைக்கிறேன் ப்ராஃபிட் வைஸாகவும் நிறைய வரக்கூடிய ஒரு இடம் இல்லை அது இல்லை. இப்போ நான்லாம் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா நான் அந்தளவு ஃப்ளூவெண்ட் இல்லை. ரைட்டிங் வைஸ் சிங்களத்தில் நான் அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லை. ஆனால் இந்த ரூசெண்டுமே நான் திரும்ப அதை சிங்களத்தில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான் எனக்கு இருக்குது. ஏன்னா அதை அவங்களும் பார்க்கணும் அப்படின்னு. அவங்க கட்டாயம் அவங்களும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் அது கனெக்ட் ஆகும். ஏன்னா அவங்களுமே முழுக்க சிங்கள படத்தை மட்டும் பார்க்குறவங்க இல்லை, அவங்க சவுத் இந்தியன் படங்கள் தான் பார்க்குறாங்க. விஜய் படமோ தனுஷ் படமோ பார்த்து தான் அவங்களும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பாட்டுமே அவங்க தமிழ் படம் தான் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கே இருக்கதே 2 ஆடியன்ஸ். ஸோ நம்ம அதுலேயும் ஒன்றை விட்டுட்டு படம் பண்ணால் நமக்கு தான் அது பாதிப்பு. ஸோ நம்ம பண்ணுறது 2 பேருக்கும் சேர்த்து பண்ணுறது தான் நமக்கு நல்லங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் 2 ஆடியன்ஸுக்கும் சேர்த்து தான் பண்ணுவேன். ஸோ உங்களோட இந்த டீம், உங்களோட வேலை செஞ்ச இந்த டீம் இருக்குது இல்லை, அந்த டீம் வந்து ஃப்யூச்சரில் அதே டீமோட கண்டினியூ பண்ணிருக்கீங்களா, இல்லை புதுசாக வேறு யாராவது ஆட்கள் ட்ரை பண்ண போகிறீங்களா? என்ன மாதிரி உங்களுக்கு இருக்குது உங்களோட டீமோட? இல்லை, நான் டீம்னு பார்த்தா அவ்வளோ பெரிய டீமெல்லாம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருக்காங்க. ஸ்டார்ட்லேருந்தே என்னோட இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு பாட்டு எடுத்த காலத்துலேருந்தே என் கூட இருக்கானுங்க. அவனுக்கு சினிமா கிராஃப்ட்லாம் பெருசாக தெரியாது. பட் நான் சொன்னேன் என் கூட வந்து ஷூட்டிங்கில் ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னோட இருப்பானுங்க. அது ப்ரொடக்ஷன் வைஸாக அவங்க என்னோட டீம் அவங்க ஹேண்டில் பண்ணுவானுங்க. அது இல்லாமல் இந்த படத்துக்கு தேவையான ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர் நானே தான், மியூசிக் டைரக்டர், ஒரே ஒரு அசிஸ்டண்ட்.
அவ்வளோதான் என்னோடய டீமே. மற்றவங்க நடிக்கிறவங்களுமே ப்ரொஃபஷனலாக ஆக்டிங் மட்டுமே ப்ரொஃபஷனாக வச்சுருக்கவங்க இல்லை. அவங்க வேறு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதுக்காக அவங்க முகம் நல்லா இருக்கும்ட்டு நான் சூஸ் பண்ணி கொண்டு வந்து நடிக்க வச்சது தான். ஸோ அடுத்து நான் ஒரு பெரிய படம் பண்ணும்போது, இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இந்தியன் ஃபிலிமில் ஏடியா ஒர்க் பண்ணேன், பெரிய படத்தில். ஸோ பேர் சொல்லலாம் தானே, பராசக்தியில் ஒர்க் பண்ணேன். அப்போ ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டெல்லாம் தனியாக நான் வந்து மெயினாக அதில் போயிட்டு இருந்ததுக்கு ரீசனே ப்ரொடக்ஷன் வைஸ் வேலையை பழகிக்கணும் அப்படின்ட்டு தான். ஏன்னா இல்லை அதுவும் இப்போ நீங்கள் சொன்னதுனால தான் கேட்க ஆரம்பிட்டேன். இப்போ பராசக்தியில் சுதாவோட ஒர்க் பண்ணுற நேரத்துலையோ இல்லாட்டி இந்தியன் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற நேரம் அதில் எப்படியான ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்குறீங்க? அது லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அது கண்டிப்பாக. ஏன்னா சும்மா ஒரு இந்தியன் படம் அப்படிங்கிறத தாண்டி சுதா கொங்கராங்கிறவங்க வந்து ஒரு ஸ்டார் டிரெக்டர். அவங்கள்ட்ட கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள்ட்ட 2 படமும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நடித்த ஸ்டார் ஆக்டர். ஸோ இவ்வளோ பெரிய அந்த ஒரு பெரிய காஸ்ட்டை வச்சுக்கிட்டு பெரிய ஒரு க்ரூ, ஏன்னா அது படமாகவுமே அது கொஞ்சம் பெரிய படம். நான் சொல்கிறது மற்ற பீரியட் படம் வேறு. அது விட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் அவ்வளோ இருக்கும். டெய்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேர் தேவை, அதை ஹேண்டில் பண்ணுற விதம். ஸோ என்னன்னா நான் நினச்சேன் வேறு எனக்கு வந்து என்ன இந்த படங்களை மேக்கிங் பார்ப்போம், பட் ரியலாக என்ன தான் அப்படி நடக்குது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நான் யார்ட்டையும் வேலை பழகினதில்லை. ஸ்ரீலங்காலையுமே வேறு ஷூட்டிங்கில் போய் நின்று பார்த்துக்கிட்டதில்லை. நான் பார்த்த ஷூட்டிங் என்னோட மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் அனுபவமே எனக்கு இங்கே தான் இருக்குது. ஆனால் நான் நினச்சேன் வேறு ஏதாச்சும் பேச நடக்கணும், பட் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் அணுகிறோமோ அதே மாதிரி தான் அவங்க ஃபீச்சர் ஃபில்மையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு சீனை அவங்க அதே மாதிரி தான் கன்சியூம் பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, அதே மாதிரி தான் டிரெக்ட் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. பட் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக பொறுப்பெடுத்து ஒரு டீம் இருக்கனால ஒரு டிரெக்டருக்கு தனியாக உட்காந்து பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து வேறு எந்த டைவர்ஷனும் இல்லை. உட்காந்து இந்த சீன் அதை மட்டும், மற்ற வேலையெல்லாம் மற்றவங்க பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு எப்படின்னா, இப்போ நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுன்னா நானே தான் போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரணும், நானே தான் போய்ட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நானே தான் அவங்கள மாதிரி நடிச்சு காட்டணும், நானும் நடிச்சுக்கணும், நானே கேமராவை வந்து பார்க்கணும், அது திரும்ப மிஷினில் போட்டு பார்க்கணும் ஃபுட்டேஜ் சரியான்ட்டு, எடிட்டிங் பார்க்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம தலையை போடுறனால நமக்கு அது ரொம்ப கஷ்டமாகும். பட் இது வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஃபீச்சர் ஃபிலிம் ஒன்று அந்த மாதிரி பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறது தான் இருக்கிறதுல ஈஸியான வேலை. இது நான் சொல்கிறேன், இந்த ஷார்ட் ஃபிலிமில் தனியாக எல்லாரையும் பண்ணுறதை விட அப்படி தனித்தனியாக ஒவ்வொரு கிராஃப்டையும் ஒருவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டு நம்ம டிரெக்ஷனை மட்டும் பண்ணுறது வந்து ஈஸி மீன்ஸ் நம்ம பர்ஃபெக்டாக செய்யலாம் இன்னும். ஓகே. இல்லை நீங்கள் சொன்ன இந்த விஷயம் சம்மந்தமாக ஆக்சுவலி ஒரு 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 4-5 நாளைக்கு முன்னுக்கு ஒரு டிரெக்டரோட நான் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். நானும் ஒரு வேலை செஞ்ச ஒரு ப்ரொஜெக்ட் சம்மந்தமாக. அதுலேயும் இதே பிரச்சனை தான். அப்போ அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், ஆனால் அடுத்த முறை வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ஆளை வச்சுக்கிறேன். என்னென்னா சாப்பாடு லேட் ஆகுதுன்னு கையோட இவர் தலையில் சாப்பாடு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ என்னென்னா என்னோடய கன்சன்ட்ரேஷன் அடுத்த சீனில் எப்படி இருக்குங்கிறத விட்டுட்டு சாப்பாடு வந்துச்சா இல்லையாங்கிறதுல போனதுக்கப்புறம் இங்கே எந்த ஃபோக்கஸ் போயிடுது அதுக்கப்புறம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அது நடந்துச்சா இது நடந்துச்சாங்கிற நேரத்தில் நான் அந்த ஷூட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குறைஞ்சி இருக்கிற எல்லா மற்ற வேலைகளையும் செஞ்சு முடிக்கிறேன்னு ஒரு நாளோட ஷூட் டைமும் உண்மையில் வீணாக போகுது. அப்போ இதுக்கு 2-3 பேரை வச்சுக்க இல்லாமல் இருக்கிறது ஒன்றும் பட்ஜெட் பிரச்சனை இருக்கிறதுனால யாராவது ஒரு ஆளை கொண்டு வந்து வைக்கிறது. அண்ட் ஆல்சோ அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஏடியா வர்ற எல்லாருமே அந்த வேலையை படிக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கிற ஆர்வம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்டாக இருந்துச்சு. அதை நானும் கூட நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன். ஏடியா வந்தால் அந்த அங்கே நடக்கக்கூடிய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இது எப்படி பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இதில் நான் எவ்வளோ இதில் நான் எவ்வளோ படிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ அன்னைக்கு கிட்டத்தில் யாரோ ஒருத்தரோட இன்டர்வியூ, யாரோ ஒரு ஃபேமஸ் டிரெக்டரோட இன்டர்வியூ பார்த்தேன். நாங்கள் யாரையுமே இன்ஸ்டிடியூட் மாதிரி கூப்பிட்டு அசிஸ்டன்ட் டிரெக்டர் எடுக்கிறது இல்லை, எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் அவங்களை எடுக்கிறேன் மொழிஞ்சு அவங்களுக்கு படிச்சுக்கிறதா இல்லையாங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் நேற்று முந்தாள் இங்கே அந்த இன்டர்வியூ பார்க்கணுன்னு பார்த்தேன். ஸோ பட் அந்த படிச்சுக்கிற இன்ட்ரெஸ்ட்டோடு வாரவங்க மாதிரி யாருமே வாரதில்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட இருக்குது. ஆமாம். இல்லை ஏடினா இப்போ எனக்கெல்லாம் ஏடி எனக்கு சத்தியமாக தெரியல. நான் அடுத்து ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணேன், எனக்கு ஏடி எப்படி சூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய டிரெக்டர், நானே பழகிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் அந்த படம். என்னென்னா ஒரு விஷயத்தை அவங்க தனியாக பொறுப்பெடுத்துக்கிட்டால் போதும். ஒரு சிம்பிளாக ஒரு வீட்டில் ஒரு நல்லது செய்கிறோன்னா, நான் அதை பார்த்துக்கிறேன், ஒரு அப்பா சொல்லுவார் நான் அதை பார்த்துக்கிறேன், அம்மா சொல்லுவாங்க இதை நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி தான் படமும். அந்த பொறுப்பை அவங்க ஷுவராக அவங்கள நம்பி கொடுக்கலாம். நம்ம அதில் தலையிட தேவையில்லை. இந்த டைமுக்கு இது வந்துடும். இன்றைக்கி நமக்கு ஷூட்டுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா அந்த காரை பற்றி நமக்கு கன்சிடரே இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு நம்ம 10 நாள் முன்னே சொல்லியிருப்போம், அந்த காருக்கு நீ தான் பொறுப்பு, இந்த டேட்டில் இங்கே வந்துடணுன்ட்டு. அவன் அதை பண்ணிட்டானா திருப்தி. ஆனால் நம்மகிட்ட இருக்கவனை நம்பி நம்ம அதை வேலை கொடுக்க பயமாக இருக்கும். ஏன்னா நம்ம 10 தடவை கால் பண்ணி அதை ரிமைண்ட் பண்ண வேண்டியிருக்கும், பட்டியா சரியா ஓகே தானே வந்துருந்தானே அப்படின்ட்டு.
ஸோ அந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் அந்த பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. வராட்டி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது அதில் ஒரு ஹெட் இருப்பார், அவருக்கு கீழே 10 பேர் இருப்பாங்க. இப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னா ஆர்ட் டிரெக்டர் ஒருத்தர் இருப்பார், அதுக்கு கீழே ஒரு 20 பேர் வேலை இருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, ஆர்ட் டிரெக்டர்னு ஒரு ஆள் எடுக்கிறதே நமக்கு கஷ்டம். ஸோ அந்த பிரச்சனை தான் நமக்கு. அந்த எல்லாமே எண்ட் ஆஃப் த டே பட்ஜெட்டில் தான் வந்து நிற்கிது. நமக்கு எந்த அளவுக்கு காசு இருக்கோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் அடுத்து செய்ய போகிற படத்துக்கு அப்புறம் தான் உங்களோட ஓன் டிரெக்ஷனில் இருக்கக்கூடிய இல்லைண்ணா, எனக்கு டிரெக்ஷன் இப்போ எனக்கு இது நடிக்கணும்னு வந்து இது வந்து நான் இவ்வளோ நாள், ஏன்னா என்னைய ஒரு ஆளாக மதித்து என்னை ஹீரோவாக அவர் செலக்ட் பண்ணிக்கார். அவர் தான் இன்டர்வியூ கொடுக்கணும் என்னை ஏன் செலக்ட் பண்ணாருன்னு. ஸோ அவருக்கு அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு நான் உண்மையாக இருக்கணும், அதுக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஷூட்டை முடிச்சு நான் ஒரு ஆக்டராக அந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்னோட படத்துக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ அது விட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ப்ரொடியூசர் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சரியான ப்ரொடியூசர் அமைஞ்சிட்டா ஸ்ரீலங்காவில் தான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஒன்று, இப்போ ரூசெண்ட் வந்து ஒரு டீசர் மாதிரி தான். அதை விட நான் அதுக்காக உழைச்சிருக்கேன். ஒரு கதையாகவும் சரி அதோட மேக்கிங்காகவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ சரியான நேரத்தில் சரியாக எல்லாம் அமையும் போது அந்த படம் நடக்கும். அந்த படத்துக்கான ஸ்டோரி எல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா, இல்லை அதுவும் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் தான்? இல்லை, நான் ஃபுல்லாக ரைட்டிங் முடிஞ்சு அப்படின்னா இந்த 2 வருஷம் அந்த ரைட்டிங் தான். ஓகே. ஸோ ஸ்டோரி ரெடியாக இருக்குது. நீங்கள் இனிமே அதுக்கான ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன், காஸ்டிங் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களோட இருக்குது. அதுவுமே மலையகம் சார்ந்த மாதிரியான கதையாக இருக்குமா, இல்லை வேறு மாதிரியான கதையாக இருக்குமா? இல்லை, அது ஸ்ரீலங்கன் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் இப்போ நீங்கள் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் போட்டிருக்கிறீங்க. ஆமாண்ணா. ஸோ இது திரும்ப தியேட்டருக்கோ இல்லாட்டி வேற எங்கேயோ பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குமா, இல்லை அது அப்படியே அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே தான் தொடர்ந்து இருக்க? இல்லை, நான் ஓடிடியில் தான் போட்டேன். ஏன்னா எனக்கு என்ன சொல்றது, இந்த டீமில் உள்ளவங்களுக்கு இது வந்து அழுத்து போச்சு. என் டீமில் உள்ளவங்களே இது ஏன் திரும்ப அப்படின்னா அவங்க வந்து இந்த போஸ்ட் கூட ஷேர் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஒரு கட்டத்தில். ஓகே. என்னன்னா 2023 ஆகஸ்ட்டில் போட்டோம், செப்டம்பரில் போட்டோம் ராகலையில், கொழும்பு போட்டோம். அதுக்கடுத்து 2024 ஆகஸ்ட்டில் பதுளையில் போட்டோம். திரும்ப 2025 ஃபெப்ரவரியில் நுவரெலியில் போட்டோம். ஸோ இவ்வளோ டைம் கேப் இருக்குது ஒரு ரிலீஸுக்கும். ஸோ இதோட ரீசன் வந்து யாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய டைமும் எனக்கு அமையலை, தேவையும் இருக்கலை. ஏன்னா சும்மாலாம் இப்போ நாளைக்கு போய்ட்டு இந்த தியேட்டரில் நான் படம் போடணும்னு போட்டேன். அந்த தியேட்டர்காரன்ட்ட பேசி அந்த பட்ஜெட் எனக்கு செட் ஆகணும், அவங்க கேட்குற ஃபார்மெட்டில் நான் படத்தை கொடுக்கணும், அந்த டைமுக்குள்ளே நான் ஆக்களை கொண்டு வரதுக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு எனக்கு டைம். இப்போ திரும்ப எனக்குமே ஆசை இல்லை ஒரே படத்தை ப்ரொமோட் பண்ணணும். திரும்ப இப்போ எனக்கு உண்மைக்குமே ஆசை இல்லை இந்த ரூசெண்டை பற்றி. இப்போ திரும்ப ரீசெண்டாக இப்போ ஃபேஸ்புக்கில் எனக்கு அதை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன், பல ரிவ்யூஸ் எடுத்து திரும்ப அப்லோட் பண்ணிக்கிருக்கேன். எனக்கு சீரியஸாகவே ஆசை இல்லை. ஏன்னா இப்போயோ பண்ணதை நம்ம திரும்ப நம்மளே காட்டிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் வேறு வழியே இல்லை. ஆஸ் எ ப்ரொடியூசராக நான் பண்ண படத்தை நான் கடைசியாக எந்த அளவு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சரி பார்க்க வச்சுட்டேன், எனக்கு அது பெரிய சக்ஸஸ் தான். ஸோ அந்த ஃபார்மெட்டில் தான் நான் அதை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து யாருக்கும் புரியாது, ஏன் இவ்வளோ டிலே, ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு, இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு, ஏன் 3 வருஷம் கழிச்சு ஏன் ஓடிடியில் போடுற. ஸோ இது ரீசன் அதுக்குள்ளே நினைக்கிற மாதிரி இல்லை. அதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஸோ நான் என்னென்னா அந்த கஷ்டத்தையெல்லாம் சொல்ல நினைக்கல, நினைக்கல. ஏன்னா வளமையாக புலம்பி கஷ்டம், பிரச்சனை, நெகட்டிவ் இப்படி பேசி அடுத்து வர ஜென்ரேஷனை படம் பண்ணுறதுக்கு ஆசையே இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சுருவாங்க. அதனால் நான் வந்து பாசிட்டிவ் பற்றி மட்டும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இப்போ படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை, அது கொடுக்க வேண்டிய ஃபார்மேட் இருக்குது அண்ட் அந்த ப்ரொசஸ் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்னு எடுத்துக்குவோம். அது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமை எடுத்து ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஒரு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நுவரெலியாவில் ரிலீஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி கொழும்பில் ரிலீஸ் பண்ணுறீங்க, இப்படி ஒரு 4-5 இடத்துல தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்கிறதுக்கு பொதுவாக எவ்வளோ காலம் போகும்? ஒரு படத்தை எடுத்து முடித்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ண ஒரு படம் தியேட்டருக்கு வரத்துக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ காலம் போகும் இந்த ப்ரொசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு? அதான் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, நான் 28 வருஷம் வாழ்ந்த ஊர், 27 வருஷம் வாழ்ந்த அதே ராகலையில் என் வீட்டில் எட்டி பார்த்தா தியேட்டர். அந்த தியேட்டரில் என் படத்தை கொண்டு போய் போடுறதுக்கு பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு 6 மாதம் ஆச்சு. ஆனால் அந்த தியேட்டரில் படமே ஓடாது, வேறு படம். அதுக்கு 2 படத்துக்கு அப்புறம் 10 பேர் சேர்ந்து ஒரு படத்துக்கு போனாங்கன்னா இல்லை, நீங்கள் வந்து அந்த ஊரில் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஸ்டார்ட் படமும் அங்கே ஓடலை. அதுக்கு முன்னாடியும் பெருசாக க்ரௌட். ஏன்னா அது தியேட்டர் வந்து அப்படி ரன்னிங் கண்டிஷனில் இருக்க தியேட்டரில். ஆனால் அதுக்கே எனக்கு அவ்வளோ சொந்த ஊரில் எனக்கு போட்டுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இடைத்தரகர்கள் இருப்பாங்க, அவங்க ஒரு பேரம் பேசுவாங்க, டிலே பண்ணுவாங்க, நாளைக்கு வாம்பாங்க, நைட்டுக்கு வாம்பாங்க, காலையில் வாம்பாங்க, பஸ் அப்போ இருப்பார், நீ அப்போ வாம்பாங்க, ஃபோன் பண்ணும்பாங்க. ஸோ ஆனால் நான் கிவ் அப் பண்ணல. ஒரு கட்டத்தில் வந்து ஹால் எடுத்து மண்டபம் எடுத்து அதில் ஸ்க்ரீன் பண்ணுவோன்னு கூட என் டீமில் சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டேன் இல்லை, தியேட்டர் வேறு, எவ்வளோ தான் நீ போயிட்டு
ஒரு ஹால் எடுத்து போட்டாலும் தியேட்டர் தான். அந்த ஃபீலை நீ தியேட்டரில் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணனால தான் அவ்வளோ இது. அதே மாதிரி அங்கேருந்து கொழும்புக்கு கொண்டு வரதுக்கு, எனக்கு கொழும்புக்கு தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கு ஏஞ்சலோண்ணா அவங்கலாம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் இங்கே நீ கட்டாயம் இதை கொழும்புல போடணும், கொழும்புல உள்ளவங்க அதை பார்க்கணும் அப்படின்னு. ஸோ கொழும்புல போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. திரும்ப பதுளையில் போடுறப்ப எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, திரும்ப நுவர்லியில் போடுறப்ப எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அவங்க கேட்குற அமௌண்ட்டு படத்துட்டு பட்ஜெட்டை விட 4 மடங்கு கூட நான் தியேட்டருக்கு கொடுத்த காசு இந்த 4 தியேட்டருக்கும் நான் கொடுத்தது. ஸோ அந்தளவு தியேட்டர் காஸ்ட் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு சாதாரணமாக ஆளே வராத தியேட்டரில் கூட நம்ம ஒரு 1/2 ஹவர் படத்தை போடுறதுக்கு அவங்க கேட்குற அமௌண்ட்டுங்கிறது அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ நம்ம நமக்குமே டிக்கெட் ப்ரைஸ்லாம் குறைச்சி வைக்கணும்னு ஆசை தான். பட் கணக்காக இருக்குது, வர்ற க்ரௌடோட காசை அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம லாபம் இல்லாமல் அட்லீஸ்ட் அதை கவர் பண்ணுறதுக்கு சரி அது சரியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏன்னா கேல்குலேஷன் எல்லோரும் நினைப்பாங்களா இருக்கும், இவன் ஒரு படத்தில் சம்பாதிச்சு பழகிட்டான், அதனால தான் வருஷத்துக்கு ஒருக்கும் எங்கெங்கேயா போட்டுக்கிட்டே இருக்கான் இந்த போட்டு. அது சத்தியமாக அப்படி இல்லை. எனக்கு ராகலையில் போட்டது ப்ரொஃபிட்டபுளாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் எங்கே போட்டேன் 3 தியேட்டர்லையுமே எனக்கு வந்து அது ப்ரொஃபிட்டபுளாக இல்லை. ஏன்னா ஒரு ஷோ 2 ஷோ அப்படி தான் போட்டேன். போட்ட காசும் தியேட்டர் காஸ்ட்டுக்கும் கணக்காக இருந்துச்சு. அது நான் வந்துட்டு போகிற செலவு, இடையில நான் பண்ண ப்ரொமோஷன் செலவு, போஸ்டர் செலவு, டிக்கெட் செலவு, என் கூட வர்றவங்களுக்கு அதுலேயே கவர் ஆயிரும். அது ஒன்றுமே இல்லை. ஆனாலும் வேறு ஊருக்கு போய்ட்டு இந்த படத்தை கொண்டு போகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். ஏன்னா எல்லா ஊர்லேயும் எனக்கான ஆடியன்ஸ் நான் க்ரியேட் பண்ணணும். நாளைக்கு நான் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை கொண்டு வரக்குள்ள எல்லா ஊர்லேயும் எனக்கு ஆடியன்ஸ் இருந்து பார்த்தாங்கன்னா தான் அந்த ப்ரொடியூசருக்கு அவர் போட்ட காசை நான் திரும்ப கொடுக்கலாம். ஓகே. இதில் 2-3 விஷயங்கள், அதாவது என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து தியேட்டருக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு பார்க்குற நேரத்தில் தியேட்டருக்கு வந்திருக்கிறாங்க படங்கள் பார்க்குறதுக்கு. இதில் ப்ராஃபிட் வருமா இல்லையா அப்படிங்கிறது பார்க்குற நேரத்தில் ப்ராஃபிட் வந்தும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு வரவேற்பு இருக்கா, ஷார்ட் ஃபிலிம்களுக்கு கூட வரவேற்பு இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடச்சிருக்கு. ஸோ நிறைய விஷயங்களில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தடை இல்லாட்டி ஒரு பேரியர் மாதிரி விஷயங்கள் நிறைய இந்த படத்தோடு நீங்கள் நிறைய பிரேக் பண்ணியிருக்கிறீங்க. அண்டு அடுத்து ஒரு பெரிய படத்துக்குள்ளேயும் ஒர்க் பண்ண ரெடி ஆகிட்டுருக்கிறீங்க. ஸோ உங்களோட படம் வர நேரம் நீங்கள் இந்த படித்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படங்கள் ரிலீஸ் பண்ண எடுக்க போகிற டைம், இது எல்லாமே எப்படி வரப்போகுதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அண்ட் ஃப்யூச்சர்லேயுமே மலையத்திலேருந்து இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் படம் எடுக்கிறதுக்கு வந்தாலும் கூட வாரவங்களுக்கு இந்த படிப்புகள் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அவங்களும் கூட ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய மாதிரி படங்கள், வெறும் ஆட்டுங்கிறத தாண்டி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடியூசருக்கு வருமானம் வரல. அது என்னோட பெரிய சக்ஸஸ் என்ன பார்க்குறேன்னா, நான் அதை போட்டதுக்கப்புறம் இன்னொரு பையன் ஃபோனில் படம் எடுத்திருந்தான். ஃபோனில் மொபைல் இன்னைக்கு நானுமே ஸ்டார்ட்டில் ஃபோனில் தான் எடுத்தேன். ஃபோனில் படம் எடுத்து ஃபோன்லேயே டப்பிங் பண்ணி ஃபோன்லேயே எல்லாம் பண்ணி அவன் ஒரு சின்ன ஹால் எடுத்து எனக்கு தெரிஞ்சு 50 ரூபாய் நம்ம டிக்கெட் வச்சு அவன் ஸ்க்ரீன் பண்ணான். நான் சொல்கிறேன், எனக்கு தியேட்டருக்கு போடுறதுக்கு அளவுக்கு ஸ்டாண்டர்டில் அவன் படம் பண்ணல. தியேட்டருக்கு போகிற அளவுக்கு அவன்ட்டு படமும் அவ்வளோ பெரிய டியூரேஷன் இல்லையா என்னன்னு தெரில. ஆனால் அவனுக்கு வந்து அதை யூடியூப்பில் போடுற மைண்ட் செட் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபா சரி வாங்கிட்டு காட்டுவோங்கிற மைண்ட் செட் வந்துச்சு. ஓகே, அதுதான் நான் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். இல்லை அது உண்மையில் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவனுக்கு அட்லீஸ்ட் அதில் ஒரு 5-10,000 வந்தால் தான் நாளைக்கு அதை போட்டு திரும்ப இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பான். ஓகே. ஏன்னா நான் 6 வருஷமாக வேறு வழியில எல்லா பிஸ்னஸும் செஞ்சு எல்லாத்தையும் இதுக்கு போட்டுக்கிட்டு மட்டும் தான் இருந்திருக்கேன். மொதல் தடவை இதிலேருந்து வருமானம்னு வந்தது இந்த படத்தில் நான் தியேட்டரில் போட்டிருந்தேன். ஏன்னா 6 வருஷம் நான் வந்து போட்டுக்கிட்டு மட்டும் தான் இருந்திருக்கேன். ஸோ நான் போட்டதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கல, இந்த படத்துக்கு போட்டதை சரி நான் எடுக்கணும் தானே. ஏன்னா இது போட்டதை எடுத்து காட்டினா தான் நாளைக்கு எனக்கு பெரிய ப்ரொடியூசர் கிடப்பார். ஓகே, நான் சேவை செய்யலை, இது வந்து சேவை நோக்கத்தில் நான் ஒன்றுமே பண்ணல. மக்களுக்கு நல்லது செய்யணும், சேவை நோக்கம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது என் ப்ரொஃபஷன், என்டர்டெயின் பண்ணுறது என் வேலை. படம் எடுக்கிறேன், தியேட்டருக்கு போடுறேன், நீங்கள் கொடுக்குற காசுக்கு படம் வர்த்தாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ராணி, நல்ல ஒரு டிஸ்கஷன். அடுத்தடுத்த படங்களோட அடுத்தடுத்த ப்ரொடக்ஷனோட நினைக்கிறேன் அடுத்த வருஷம் மாதிரி சந்திப்போமா? கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் உங்ககிட்ட. ஏற்கனவே நான் இது வரைக்கும் கொடுத்த இன்டர்வியூ எல்லாமே அவங்க கூப்பிட்டு நான் போகிறது. ஏன்னா எங்கேயாச்சும் பார்த்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறீங்களான்னு கேட்டால் அப்படி போகிறது. ஃபஸ்ட் டைம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுத்த இன்டர்வியூ இது தான். ஏன்னா எனக்கு இந்த செட்டப், இந்த என்ன சொல்கிறது, ஒரு கேஷுவலாக பேசுகிறது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த போட்காஸ்ட் எனக்கு பார்க்கும்போதே பிடிச்சிருந்துச்சி, இப்படி ஒரு போட்காஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ. மற்றது ரொம்ப நாளாக காய்ச்சி நினைக்கிறேன், போன வீக் கூட காய்ச்சி கடைசியில் வர முடியல. இந்த வீக்குக்கு தான் கடைசியாக இதாச்சு. ஸோ பார்ப்போம், அடுத்த படங்களில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.